Recording. Very pleasant vanakkam to everyone. In today's session, we are going to discuss about ultraviolet radiations, X-rays and gamma rays, and also the types of spectrum. Our first topic is ultraviolet radiations. Welcome to all. My name is Ketika Sandhukumar. Ultraviolet radiation. It is produced by sun, arc, and ionized gases. Its frequency ranges from 18 to 10 power of 14 Hz to 10 power of 17 Hz. Ultraviolet radiation na புற ஊதா கதிர்கள். அழகு. இது வந்து சூரியன் அப்புறம் அயனியாக்கம் செய்யப்பட்ட வாயிலிருந்து தயாரிக்கப்படுது, உற்பத்தி ஆகுது, அந்த வாயுக்கள்ல இருந்து உருவாகுது. இந்த ஆர்க் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கு இல்லையா, எல்லாருக்கும் அதுக்கான ஆர்க் அப்படின்னா என்னன்னு நோட் பண்ணிக்கிறீங்களா? எலக்ட்ரிக் ஆர்க் ஆக்சுவலி அதுக்கு பேரு. குட்டி எல்லாரும் நோட் பண்ணுங்க. எலக்ட்ரிக் ஆர்க் இஸ் எ விசிபிள் பிளாஸ்மா டிஸ்சார்ஜ் between two electrodes that is caused by electrical current ionizing gas in the air. இன்னும் சுருக்கமா சொல்லணும் அப்படின்னா, electric arcs occur in nature in the form of lightning. lightning பார்த்திருக்கீங்களா? மின்னல் மின்றது பார்த்திருக்கீங்களா அப்படி? Yes ma'am. Yes ma'am. அதுதான் வந்துட்டு நேச்சுரல் எலக்ட்ரிக் ஆர்க். மின்னல் மின்னறது தான் நேச்சுரலா நமக்கு கிடைக்கிற, இயற்கையில கிடைக்கிற மின்வில் அப்படின்னு சொல்லுவோம். Ultraviolet radiations produced by sun, arc and ionized gases. Its frequency range is from 18 to 10 power 14 Hz to 10 power 17 Hz. சூரியன், மின்வில் மற்றும் அயனியாக்கப்பட்ட வாயுக்களில் இருந்து புறஊதா கதிர்கள் பெறப்படுகின்றன. அதனோட அதிர்வெண் நெடுக்கம் பார்த்தீங்கன்னா 8 × 10⁻14 ஹெர்ட்ஸ்ல இருந்து 10⁻17 ஹெர்ட்ஸ் வரைக்கும் இருக்கு. ஓகே, it has less penetrating power. It can be absorbed by atmospheric ozone and is harmful to human body. இது வந்து கம்மியான ஊடுருவு தன்மை தான் கொண்டது. சூப்பர். ஊடுருவு திறன், பொருட்களின் வழியே ஊடுருவுற திறன் வந்து ரொம்ப கம்மியா இருக்கு. சொல்லுங்க. இது வந்து வளிமண்டலத்துல இருக்க ஓசோனால அப்சர்வ் பண்ணிக்கும். இது வந்து ஹியூமன் பாடிக்கு வந்து ஓசோன் வந்து நம்ம வளிமண்டலத்துல இருக்கிற ஓசோன் வந்து என்ன செய்யும் அப்படின்னா இத உட்கவர்ந்து, அப்சர்வ்டு பை அட்மாஸ்பியரிக் ஓசோன். சொல்லுங்க. அது மட்டும் இல்லாம நம்ம உடம்புக்கு வந்து அது கெடுதல் விளைவிக்கும். harmful to human body. மனித உடலுக்கு தீங்கு தரக்கூடிய ஒரு கதிர் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா புற ஊதா கதிர், அல்ட்ரா வயலட் ரேஸ். சொல்லுங்க. It is used to destroy bacteria and sterilizing the surgical instruments. Bulgar alarm to detect the invisible writing, fingerprints and also in the study of atomic structure. இது வந்து எங்கெங்கெல்லாம் உதவுதுன்னா, அறுவை சிகிச்சை கருவியில இருக்க பாக்டீரியாவை அழிக்கவும் பல்கர் அலாரத்திலையும், சொல்லுங்க, கண்ணுக்கு தெரியாத எழுத்தும் நம்மளோட கையச்சையும் கண்டுபிடிக்கவும் அட்டாமிக் ஸ்ட்ரக்சர் பத்தி படிக்கவும் உதவும். அழகு. It is used to destroy bacteria in sterilizing the surgical instruments. அறுவை சிகிச்சை கருவிகள்ல இருக்கிற நம்ம கண்ணுக்கு தெரியாத அந்த பாக்டீரியாவை அழிக்கிறதுக்கு பயன்படுகிறது. பர்க்லர் அலாரம், டியூயல் நேச்சர் ஆஃப் தி ரேடியேஷன்ஸ்ல இதை பத்தி நம்ம கன்ஸ்ட்ரக்ஷன் பத்தி படிப்போம். இது யாரு அப்படின்னு பர்க்லர் அலாரம் அப்படிங்கிறது நீங்க கேள்விப்பட்டிருக்க வாய்ப்பு இருக்கு. திருடர் அறிவிப்பு மணி.
இப்ப நீங்க நிறைய கேள்விப்பட்டிருக்கீங்க, நகை கடையில கொள்ள போயிடுச்சு, துணி கடையில கொள்ளை அடிச்சுட்டாங்க, இதெல்லாம் கேள்விப்பட்டிருக்கீங்க இல்லையா? இத கண்டுபிடிக்கிறதுக்கு தான் இந்த பர்க்லர் அலாரம், திருடர் அறிவிப்பு மணியை நம்ம பயன்படுத்துறோம். அதுல பயன்படுத்துற ரேடியேஷன் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த அல்ட்ரா வயலட் ரேடியேஷன்ஸ். டு டிடெக்ட் தி இன்விசிபிள் ரைட்டிங். இன்விசிபிள் ரைட்டுங்கிறது நம்ம கண்ணுக்கு தெரியாத மறைஞ்சு இருக்கிற எழுத்துக்களை கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபிங்கர் பிரிண்ட், கைரேகை நிபுணர் சொல்றாங்களா? ஒரு திருட்டு போயிருச்சு அப்படின்னா, ஒரு நகை கடையில கொள்ளையடிச்சிடுறாங்க அப்படின்னா, அந்த கைரேகையை வச்சு அவங்க யார் திருடி இருக்காங்கன்னு கண்டுபிடிச்சிருவாங்கன்னு கேள்விப்பட்டிருக்கீங்க இல்லையா? அந்த ஃபிங்கர் பிரிண்ட்ஸ், அந்த கைரேகை பதிவை கண்டறியறதுக்கு பயன்படுத்துறோம். அண்ட் ஆல்சோ ஸ்டடி இன் தி ஸ்டடி ஆஃப் அட்டாமிக் ஸ்ட்ரக்சர். அணுக்கள் மற்றும் மூலக்கூறோட அமைப்பு, ஒரு தனிமத்துல அல்லது ஒரு பொருள்ல அல்லது ஒரு எலிமெண்ட்ல வந்து ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஆட்டம் ஆர் மாலிகூல்ஸ் எந்த மாதிரி இருக்கு, அணுவோட அமைப்பு அல்லது மூலக்கூறோட அமைப்பு அந்த பொருள்ல எந்த மாதிரி இருக்கு அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கும் என்ன பண்றோம் அப்படின்னா இந்த புற ஊதா கதிர்களை பயன்படுத்துறோம். எல்லாருக்கும் புரிஞ்சிருச்சா கண்ணே? Tell me yes or no? Okay, good. Okay students, fine. அடுத்து பார்க்கலாம் வாங்க. X-rays. It is produced when there is sudden stopping of high-speed electrons at high atomic number target and also by electronic transition among the innermost orbits of atoms. The frequency range of X-rays is from 10 to the power 17 Hz to 10 to the power 90 Hz. எக்ஸ்ரேஸ்னா நமக்கு எல்லாத்துக்குமே தெரியும். நமக்கு அடிபட்டுருச்சுன்னா நம்ம ஃபர்ஸ்ட் அங்க வந்து உடஞ்சிருக்கா இல்ல ஜவுள் அடிபட்டிருக்கான்னு நம்ம பார்ப்போம். மேக்சிமம் எல்லாருமே ஏதோ சேட்டை பண்ணி அடி வாங்கி ஹாஸ்பிட்டல் போயிருப்போம். இது வந்து எப்படி ப்ரொடியூஸ் பண்றாங்கன்னா, அதிக எண் இலக்கில் அதிவேக எலக்ட்ரான் இருக்கப்ப திடீர்னு நிறுத்துறப்ப அணுக்களுக்குள்ள இருக்க சுற்றுப்பாதை வந்து மின்னணு மாற்றம் ஏற்படும். அப்போ வந்து எக்ஸ்ரே வந்து தயாரிக்கப்படும். அதாவது ஒரு நிமிஷம், எக்ஸ்ரேஸ் நம்ம எப்படி ப்ரொடியூஸ் பண்றோம் அப்படின்னா ஹை அட்டாமிக் நம்பர் இருக்கிற டார்கெட், அதிக அணியன் கொண்ட இலக்கு பொருள், அந்த இலக்கு பொருள் மேல என்ன பண்றோம் அப்படின்னா ஹை ஸ்பீட் எலக்ட்ரான்ஸ் சடன் ஸ்டாப்பிங், அதிக அணியன் கொண்ட இலக்கு பொருளின் மீது அதிவேகத்துல இயங்கக்கூடிய எலக்ட்ரான்கள் வந்து சடனா அந்த பொருள் மேல மோதும் போது நமக்கு எக்ஸ் கதிர்கள் உற்பத்தி ஆகின்றன. அதிவேக எலக்ட்ரான்கள் அதிக அணியன் கொண்ட இலக்கு பொருளின் மீது மோதும் போது நமக்கு யார் கிடைக்கிறா? அட்டாமிக் நம்பர், அதிக அணியன் கொண்ட இலக்கு பொருளின் மீது அதிவேகத்தில் இயங்கக்கூடிய எலக்ட்ரான்கள் மோதும் போது நமக்கு எக்ஸ் கதிர்கள் உற்பத்தி ஆகின்றன. எக்ஸ் கதிர்கள் தானே. அண்ட் ஆல்சோ பை எலக்ட்ரானிக் டிரான்சிஷன் அமாங் இன்னர்மோஸ்ட் ஆர்பிட்ஸ் ஆஃப் தி ஆட்டம்ஸ். ஒரு அணுவுல இருக்கிற, உங்களுக்கு அணுவை பத்தி தெரியும், அணுவுல ரெண்டு மிக முக்கியமான பகுதி இருக்கு. Atoms has two major parts. First one is nucleus and another one is orbits. Nucleus குள்ள யார் இருப்பாங்க? புரோட்டானும் நியூட்ரானும் இருக்கு. Orbitsல யார் இருப்பா? Electrons revolving around the nucleus. The number of electrons which is present in the orbits அப்படிங்கிறது எலக்ட்ரான் கான்ஃபிகரேஷனை பேஸ் பண்ணி இருக்கு. நீங்க 11th ஸ்டாண்டர்ட் கெமிஸ்ட்ரியில இந்த எலக்ட்ரான் கான்ஃபிகரேஷனை பத்தி டீடைல்டா படிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்ப நாம என்ன செய்ய போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த ப்ராசஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு எலிமெண்டோட ஆட்டம் மேல ஃபாஸ்ட் மூவிங் எலக்ட்ரான்ஸ் வந்து போய் மோதும் போது என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா
அந்த பர்டிகுலர் ஆர்பிட்ல இருந்த எலக்ட்ரான் வந்து என்ன ஆகும் அப்படின்னா டிஸ்லோகேட் ஆகும். தட் மீன்ஸ் நாக் அவுட்னு சொல்லுவோம். அந்த பொருள்ல இருந்து வெளியேற்றப்படும். குறிப்பா அந்த அணுவோட சுற்றுவட்ட பாதையில இருந்து அந்த எலக்ட்ரான் வெளியேற்றப்படும். அப்ப அங்க ஒரு காலி இடம் வரும், ஒரு வேக்கம் ஸ்பேஸ் வரும். நமக்கு தெரியும் ஒரு எலிமெண்ட் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அந்த எலிமெண்டோட ஆட்டமோட எலக்ட்ரான் கான்பிகரேஷனை பொறுத்து இந்த ஆர்பிட்ல இவ்வளவு நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் தான் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு நார்ம்ஸ் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு கே ஆர்பிட் எடுத்துக்கலாம், எல் ஆர்பிட் எடுத்துக்கலாம், எம் ஆர்பிட் எடுத்துக்கலாம் அப்படின்னு வச்சுக்குவோம். இப்போ கேங்கிறது வெரி இன்னர் மோஸ்ட் ஆர்பிட் வென் கம்பேர் டு எம். எம்ங்கிறது அவுட்டர் மோஸ்ட் ஆர்பிட். இப்ப நம்ம வெரி ஃபாஸ்ட் மூவிங் எலக்ட்ரான் இந்த எம் ஆர்பிட்ல இருக்கிற ஒரு எலக்ட்ரான் மேல மோதி அந்த எலக்ட்ரானை நாக் அவுட் பண்ணிருச்சு அப்படின்னா அந்த இடத்துல ஒரு காலி இடம் இருக்கும், வேக்கம் ஸ்பேஸ் இருக்கும். ஆனா நம்மளோட அட்டாமிக் ஸ்ட்ரக்சர் படி என்ன ஆச்சு அப்படின்னா அந்த எம் ஆர்பிட்ல வந்து என்ன பண்ணும், இவ்வளவு நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இருக்குதுன்னு இருக்கணும் அப்படிங்கிற நார்ம்ஸ் இருக்குது. அப்ப இப்ப ஒரு எலக்ட்ரானை நாக் அவுட் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த இடம் காலியா இருக்கும். இப்ப என்ன செய்யும் அப்படின்னா அடுத்தது என் ஆர்பிட்ல இருக்கிற இருந்து ஒரு எலக்ட்ரான் வந்து இந்த எம் ஆர்பிட்டுக்கு தாவும். அதுதான் எலக்ட்ரானிக் டிரான்சிஷன் அமாங் தி இன்னர் மோஸ்ட் ஆர்பிட்ஸ் ஆஃப் தி ஆட்டம். ஒருவேளை இந்த எல் ஆர்பிட்ல இருக்கிற ஒரு எலக்ட்ரான் நம்ம நாக் அவுட் பண்றோம் அப்படின்னா அந்த வெற்றிடத்தை ஃபில் பண்றதுக்காக எம் ஆர்பிட்ல இருந்து ஒரு எலக்ட்ரான் ஜம்ப் ஆகும். ஒருவேளை கே ஆர்பிட்ல இருந்து நாக் அவுட் பண்ணிருக்கோம் அப்படின்னா எல்ல இருந்து கே ஆர்பிட்டுக்கு ஒரு எலக்ட்ரான் டிரான்சிஸ் ஆகும். இந்த மாதிரி ஹையர் எனர்ஜி லெவல்ல இருந்து லோவர் எனர்ஜி லெவலுக்கு எலக்ட்ரான் ஜம்ப் ஆகும்போது டிரான்சிஸ் ஆகும்போது என்ன நடக்கும் அப்படின்னா எனர்ஜி எமிட் ஆகும் இன் தி ஃபார்ம் ஆஃப் ரேடியேஷன்ஸ். ஓகே, in the form of radiations எனர்ஜி எமிட் ஆகும். அததான் எக்ஸ்ரேஸ்ன்னு சொல்றோம். இதை வந்துட்டு 2 டைப்ஸா நம்ம கிளாசிஃபை பண்றோம், கண்டினியூஸ் எக்ஸ்ரேஸ் அண்ட் கேரக்டரிஸ்டிக்ஸ் எக்ஸ்ரே அப்படின்னு சொல்லி. எந்த ஆர்பிட்ல இருந்து எந்த ஆர்பிட்டுக்கு எலக்ட்ரான் ஜம்ப் ஆகுது, எந்த கண்டிஷன்ல அது ஜம்ப் ஆகுது அப்படிங்கிறத பொறுத்து என்ன ஆகும் அப்படின்னா அந்த எக்ஸ்ரேஸ் அப்படிங்கிறது கிளாசிஃபை ஆகும். இதை வந்து நான் அட்டாமிக் பிசிக்ஸ்ல உங்களுக்கு இன்னும் டீடைல்டா சொல்லி தரும். அதான் இதுக்கு அர்த்தம். Electronic transitions among the innermost orbits of atom. Super. சொல்லு கீர்த்திகா. கீர்த்திகா மேம் சொல்லுங்க மேம். அதுக்கு மீனிங் சொல்றதா மேம்? இல்ல அடுத்து இல்ல frequency range. அதிர்வெண் பாத்தீங்கன்னா 10⁻7 ஹெர்ட்ஸ் 17 ஹெர்ட்ஸ்ல இருந்து 10⁻19 ஹெர்ட்ஸ் வரைக்கும் இருக்கும். ஓகே, சொல்லுங்க குட்டி. X-rays have more penetrating power than ultraviolet radiation. X-ray ultraviolet radiation விட எக்ஸ்ரேக்கு வந்து அதிகமான ஊடுருவும் தன்மை இருக்கும். சூப்பர். அல்ட்ரா வயலட் ரேடியேஷன்ஸ் கம்பேர் பண்ணும்போது எக்ஸ்ரேஸ்க்கு வந்துட்டு ஊடுருவும் திறன் பெனிட்ரேட்டிங் பவர் வந்து அதிகமா இருக்கும். புற ஊதா கதிர்களை ஒப்பிடும் போது எக்ஸ் கதிர்களோட ஊடுருவும் தன்மை அதிகம். சொல்லுங்க. X-rays are used extensively in studying structure of inner atomic electron cells and crystal structures. அதான் இவ்வளவு நேரம் இது சார்ந்துதான் நான் இவ்வளவு நேரம் பேசிக்கிட்டு இருந்தேன். எக்ஸ்டென்சிவ்லி ஸ்டடிங் ஸ்ட்ரக்சர் ஆஃப் இன்னர் அட்டாமிக் எலக்ட்ரான் ஷெல்ஸ். ஒவ்வொரு ஆர்பிட்டுக்கும் சப் ஷெல்ஸ் இருக்கும், கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஃபைன் ஸ்ட்ரக்சர்னு அதுக்கு பேரு. ஃபைன் ஸ்ட்ரக்சர்னு அதுக்கு பேரு. இப்ப நான் இவ்வளவு நேரம் பேசுறது கே ஆர்பிட், எல் ஆர்பிட், எம் ஆர்பிட், என் ஆர்பிட்னு பேசிக்கிட்டு இருந்தேன். இதுல இந்த ஆர்பிட்ஸ்ல எல்லாம் இவ்வளவு நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் வந்து ரிவால்வ் ஆகிக்கிட்டு இருக்கும். அது அந்த எலிமெண்டோட ஆட்டம்லோட எலக்ட்ரான் கான்பிகரேஷனை பொறுத்ததுன்னு நம்ம பேசணும். இப்ப இந்த ஒவ்வொரு ஆர்பிட்டுக்கும் என்ன இருக்கு அப்படின்னா சப்ஷெல்ஸ் இருக்கு, துணை கூடுகள் அப்படின்னு அது கெமிஸ்ட்ரியில படிச்சிருப்பீங்க. இப்ப கே ஆர்பிட்டுக்கு நிறைய சப்ஷெல்ஸ் இருக்கும். அதே மாதிரி எல்லுக்கு இருக்கும், எம்முக்கு இருக்கும், எண்ணுக்கு இருக்கும். அதை பத்தி தான் பேசுறாங்க. அந்த சப்ஷெல்ஸ்ல இருக்கிற ஸ்ட்ரக்சர்ஸ், இன்னர் ஸ்ட்ரக்சர்ஸ் வந்து கண்டுபிடிக்கிறது. X-rays are used extensively in studying structures of inner atomic shells and crystal structures. படிகங்களோட அமைப்பை வந்து ஆராயறதுக்கும் நாம இதை பயன்படுத்தும்.
அணுவின் உட்புற சுற்றுப்பாதையில் உள்ள எலக்ட்ரான்களின் மாற்றத்தினாலும் என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா எக்ஸ் கதிர்கள் உருவாக்கப்படுகின்றன. இல்ல அதை பயன்படுத்துறோம். ஒரு நிமிஷம். அணுவின் உட்புற எலக்ட்ரான் கூடுகளின் அமைப்பை ஆராயவும் படிக அமைப்பை ஆராயவும் எக்ஸ் கதிர்களை நம்ம அதிகமா பயன்படுத்துறோம். சொல்லுங்க. It is used in detecting fractures, diseased organs, formation of bones and stones, observing the progress of healing bones. வரைகிறேங்க. டிடெக்ட் அப்படின்னா கண்டுபிடிக்கிறது, துப்பறியறதுன்னு துல்லியமா சொல்லுவோம். ஆனா டிடெக்ட் அப்படின்னா கண்டு உணர்றதுன்னு இங்க எடுத்துக்கலாம். ஃப்ராக்சர், எலும்பு முறிவெல்லாம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? டிசீஸ்டு ஆர்கான்ஸ், நம் உடல்ல பாதிக்கப்பட்ட பகுதிகள். எக்ஸ்ரே எடுக்கிறதுன்னு சொல்லியிருப்பீங்க. கீர்த்திகா அழகா சொல்லிச்சு அந்த விஷயத்த. ஃபார்மேஷன் ஆஃப் போன்ஸ், எலும்பு உருவாகிறது. அப்புறம் ஸ்டோன், கட்டி உருவாகிறது. observing the progress of healing bones அப்படின்னா எலும்போட வளர்ச்சியை சரி செய்யறதுக்கு. அப்சர்விங் தி ப்ராக்ரஸ் ஆஃப் ஹீலிங் போன்ஸ் அப்படின்னா அந்த எலும்போட வளர்ச்சியை வந்து நம்ம கண்டுபிடிச்சி இந்த இதெல்லாம் பண்ணுவாங்க தெரியுமா? சரி செய்யப்பட்ட எலும்பின் வளர்ச்சியை கண்டுபிடிக்கிறது. இப்ப இந்த எலும்பு முறிவெல்லாம் ஃபிராக்சர்லாம் ஏற்படுது இல்லையா, அந்த கட்டெல்லாம் போடுறாங்கல்ல, அந்த எலும்பு கூடிச்சா அப்படின்னு பாக்குறதுன்னு நம்ம சொல்லுவோம். ஞாபகம் இருக்கா? அதை பத்தி தான். இதுக்கு எல்லாத்துக்குமே நம்ம எக்ஸ்ரேவை தான் பயன்படுத்துறோம். சொல்லுங்க. Further, in a finished metal product, it is used to detect faults, cracks, flaws, and a hole. Finished metal products. இந்த உலோகங்களை வடிவமைக்கிற உலோக வார்ப்புகள், மெட்டல் பொருட்கள், உலோக பொருட்கள் தெரியும் இல்லையா கண்ணே? என்னென்ன உலோக பொருட்கள் இருக்கோ அது எல்லாத்தையும் வடிவமைச்சதுக்கு அப்புறம் அதுல ஏதாவது உள்ள ஃபால்ட் இருக்கா, இன்னர் பார்ட்ல வந்து உள் பகுதியில ஏதாவது வெடிப்புகள் இருக்கா, ஃபால்ட் அப்படின்னா குறைபாடுகள், கிராக்ஸ், ஃப்ளோஸ் அப்படின்னா அந்த வெடிப்புகள், ஹோல்ஸ் அப்படின்னா உள்ள துளைகள். ஒரு உலோகத்தினாலான பொருட்கள் நம்ம உருவாக்குறோம். உதாரணத்துக்கு நம்ம லேப்ல பார்த்திருக்கிற அந்த ஸ்பெரிக்கல் பால் பார்த்திருக்கிறோம். அப்புறம் நம்ம டேபிள்ல நம்ம செஞ்சது பார்த்திருக்கிறோம். உள்ள ஏதாவது இந்த மாதிரி ஃபால்ட் இருக்கா, அந்த மேல் பூச்சின்னு சொல்லுவாங்க இல்லையா, மேல நல்லா இருக்கு உள்ள ஏதாவது ஃபால்ட் இருக்கா அப்படின்றத நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கும் எல்லாத்துக்கும் எக்ஸ்ரேஸ் தான் யூஸ் பண்றோம். உலோக வார்ப்புகள்ல உள்ள வெடிப்புகள், குறைபாடுகள் மற்றும் துளைகளை கண்டறியறதுக்கு நம்ம எக்ஸ் கதிர்களை தான் பயன்படுத்தும். சரிங்களா? அடுத்து சொல்லுங்க. Gamma rays. It is produced by transition of radioactive nuclei and decay of certain elementary particles. இது வந்து கதிரியக்க கருக்களின் மாற்றம் மற்றும் சில அடிப்படத்துகளோட சிதைவால உருவாக்குது. சூப்பர் சூப்பர். நியூக்ளியர் பிசிக்ஸ்ல இதை நான் சொல்லி தருவேன். சொல்லுங்க. They produce chemical reaction on photographic plates, fluorescence, ionization, diffraction. They produce chemical reactions. வேதி வினைகளை உருவாக்கும். போட்டோகிராபிக் பிளேட் மேல, புகைப்பட தகட்டு மேல வேதி வினைகளை உருவாக்கும். ஃப்ளூரசன்ஸ் அப்படின்னா ஒளிர்தல் வினையை உருவாக்கும். அயனைசேஷன், வாயுக்களை வந்து அயனியாகும். டைஃப்ராக்ஷன் அப்படின்னா விளிம்பு விளைவுக்கு உட்படும். இத வந்து நான் எங்க உங்களுக்கு சொல்லி தருவேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா அட்டாமிக் பிசிக்ஸ்ல இந்த எல்லா விஷயத்தையும், ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ஆல்பா ரேஸ், properties of beta rays and the properties of gamma rays, then also properties of gamma rays னு again எல்லாமே நம்ம ரீகால் பண்ணும். புகைப்பட தகட்டின் மீது வேதி வினையை உருவாக்கும், ஒளிர்தலை உருவாக்கும், காற்று வாயுக்கள் அயனியாக்கும், விளிம்பு விளைவுக்கு உட்படும். சொல்லுங்க. The frequency range is 10 power of 18 Hz and above.
10^18 ஹெர்ட்ஸை விட அதிகமா இருக்கும். நம்ம எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஸ்பெக்ட்ரம்ல லீஸ்ட் வேவ் லென்த் இருக்கிறது, ரொம்ப கம்மியான அலைநீளம் இருக்கிறது யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த காமா ரேஸ். நான் ஏற்கனவே சொல்லி கொடுத்துருக்கேன், வேவ் லென்த் இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு ஃப்ரீக்வன்சி. அப்ப வேவ் லென்த் லீஸ்ட் வேல்யூவா இருக்கு அப்படின்னா ஃப்ரீக்வன்சி ஹையஸ்ட் வேல்யூவா இருக்குன்னு அர்த்தம். எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஸ்பெக்ட்ரம்ல வேவ் லென்த் படி பார்க்கும்போது கடைசியா இருக்கிறது இதுதான், காமா ரேஸ் தான். ஃப்ரீக்வன்சின்னு பார்க்கும்போது ஃபர்ஸ்ட்ல இருக்கிறது. 1 மார்க் வந்து கிரேட்டர் தேன் லெஸ் தேன் போட்டு இதுல இருந்து ஒரு 1 மார்க் கொஸ்டின் கேட்பாங்க. எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஸ்பெக்ட்ரம்ல இருக்கிற ஏதாவது 3 ரேடியேஷனை எடுத்துக்கிட்டு ஃப்ரீக்வன்சி ஆர்டர் இல்லைன்னா வேவ் லென்த் ஆர்டர் கிரேட்டர் தேன் லெஸ் தேன் அப்படின்னு சொல்லி போட்டு கொஸ்டின் கேட்பாங்க. அப்ப அந்த ஆர்டர் நீங்க தெரிஞ்சு வச்சுக்கணும். ரேடியோ வேவ்ஸ்ல தொடங்கி காமா ரேஸ்ல முடியுது அப்படின்னு நீங்க தெரிஞ்சுக்கணும். அப்ப ரேடியோ வேவ்ஸ்க்கு வேவ் லென்த் அதிகம் அப்படின்னா காமா ரேஸ்க்கு வேவ் லென்த் கம்மி, ஃப்ரீக்வன்சி அதுக்கு ஆப்போசிட். இதெல்லாம் ஷார்ட்கட்ஸ், ஞாபகம் வச்சுக்கிறது. சொல்லுங்க கண்ணே. Gamma rays have higher penetrating power than X-rays and ultraviolet radiation. It has no charge but harmful to human body. எக்ஸ்ரேஸும் அல்ட்ராவயலட் ரேடியேஷன் கம்பேர் பண்றப்ப காமா ரேஸ்க்கு வந்து அதிகமான ஊடுருவு தன்மை இருக்கு. சூப்பர். இதுக்கு வந்து எந்த சார்ஜ் இல்லைனாலும் பட் ஆனா ஹியூமன் பாடிக்கு வந்து அது ஹார்ம்ஃபுல். மின்சுமை அற்றது, மின்சுமை இல்லாதது இருந்தாலும் நம்மளோட உடலை ரொம்ப பாதிக்கும். நமக்கு தீங்கு விளைவிக்க கூடியது இந்த காமா ரேஸ். Gamma rays provide information about the structure of atomic nuclei. It is used in radiation therapy for the treatment of cancer and tumor in food industry to kill pathogenic microorganisms. இது வந்து எங்கெங்கெல்லாம் யூஸ் பண்றாங்கன்னா கேன்சர் ட்ரீட்மெண்ட்டுக்கும் டியூமருக்கும் அப்புறம் பூச்சிக்கொல்லிக்கு, அதாவது உணவு வந்து பாதுகாப்பு வைக்கிறது. அவ்வளவுதான் விஷயம். ட்ரீட்மெண்ட் ஆஃப் கேன்சர் அப்படின்னா புற்றுநோய் சிகிச்சை, தெரப்பி அப்படின்னா என்னது ட்ரீட்மெண்ட். அதுக்கப்புறம் டியூமர் அப்படின்னா என்னதுன்னு அர்த்தம்? யாராவது சொல்லுங்க பார்க்கலாம். இந்த கழலை நோய் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஃபுட் இண்டஸ்ட்ரியில வந்து என்ன கில் பாத்தோஜெனிக் மைக்ரோ ஆர்கானிசம்ஸ், நுண்கிருமிகள். நம்ம செய்யற சமையல்ல வந்து அந்த அணுக்கருவின் அமைப்பு, அட்டாமிக் ஸ்ட்ரக்சர் அப்படின்னா அணுவோட அமைப்பு, ஸ்ட்ரக்சர் ஆஃப் அட்டாமிக் நியூக்ளியை அப்படின்னா அணுக்கருவோட அமைப்பு, உள்ள நியூக்ளியஸ் இருக்கு இல்லையா, அதனோட ஸ்ட்ரக்சரை வந்து அனலைஸ் பண்றதுக்கு அல்லது அனலைஸ் பண்ணி அதை பத்தின தகவல்களை நமக்கு கொடுக்கறது யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த காமா ரேடியேஷன். நீங்க இந்த எப்படி படிக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஸ்பெக்ட்ரம்ல லிஸ்ட் ஆஃப் ரேடியேஷன்ஸ் தெரிஞ்சுக்கணும், அந்த ஆர்டர் தெரிஞ்சுக்கணும், எதுல இருந்து எங்க ஃப்ரீக்வன்சி, ஒன்னா ஃப்ரீக்வன்சி இன்க்ரீசிங் ஆர்டர் தெரிஞ்சுக்கணும், ஆர் இல்லைன்னா வேவ் லென்த் இன்க்ரீசிங் ஆர்டர் அசெண்டிங் ஆர்டர்ல தெரிஞ்சுக்கணும். வேவ் லென்த் இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு ஃப்ரீக்வன்சி அப்படிங்கறத அப்ளை பண்ணணும். இப்படி பண்ணாவே நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம் ஈஸியா. அப்புறம் ஒவ்வொரு ரேடியேஷன்ஸோட சோர்ஸ் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கணும், அதனோட ஃப்ரீக்வன்சி ரேஞ்ச் என்னன்னு தெரிஞ்சுக்கணும். அப்புறம் எதுக்கெல்லாம் யூஸ் பண்றோம் அப்படிங்கறத ஹிண்ட்ஸ் மாதிரி லிஸ்ட் அவுட் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா இந்த கொஸ்டின் முக்கியமான 3 மார்க்ல கேட்பாங்க. ஒவ்வொரு பார்ட்ஸ் இண்டிவிஜுவல் பார்ட்ஸை வந்து 3 மார்க்ஸ்ல கேட்பாங்க. இதுக்கு நீங்க ஆன்சர் பண்ணிட முடியும். எல்லாரும் கீர்த்தியாவுக்கு ஒரு அப்ரிசியேஷன் கொடுங்க பார்க்கலாம்.
Unmute and clap to her. Students, wow, super. Keep it up, Kirtika. Thank you, ma'am. Good initiation. இத அப்படியே கண்டினியூ பண்ணுங்க. ஓகேவா? Yes, ma'am. Fine. குட்டி டெக்ஸ்ட் புக் வச்சுக்கீங்க, அண்டர்லைன் பண்ணிக்கீங்க. Types of spectrum: emission and absorption spectrum, Fraunhofer lines. Types of spectrum, நிறமாலையின் வகைகள். இதுல 2 types இருக்கு. ஒன்னு வந்து emission spectra and another one is absorption spectra. நிறமாலையோட வகைகள் வந்து 2 இருக்கு. ஒன்னு வந்து வெளிவிடு நிறமாலை, இன்னொன்னு வந்து உட்கவர் நிறமாலை. அடுத்து இதுல கூடுதலா நம்ம தெரிஞ்சுக்கிறது ஃப்ரன்ஹோஃபர் வரிகள். ஃப்ரன்ஹோஃபர் லைன்ஸ்னா என்னன்னு தெரிஞ்சுக்க போறோம். எமிஷன் ஸ்பெக்ட்ரம் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, நேரடியா ஒரு ஒளி மூலத்துல இருந்து வெளியில வர அல்லது உமிழப்படுற அந்த ஒளியோட நிறமாலை வரிகளை வந்து அது நிறப்பிரிகை அடையிற விஷயங்களை வந்து ஆராய்ச்சி பண்றது. அந்த நிறப்பிரிகை அடைஞ்சு நமக்கு கிடைக்கிற அந்த ஒளி வரிகளை தான் நம்ம ஸ்பெக்ட்ரம், நிறமாலை அப்படின்னு சொல்லுவோம். ஒரு ஒளி மூலம் வெளிவிடுற அந்த கதிர்களோட நிறமாலைய நம்ம தெரிஞ்சுக்கிறது அல்லது ஆராய்ச்சி பண்றதுதான் எமிஷன் ஸ்பெக்ட்ரம் அப்படின்னு சொல்றது. உமிழப்படுற நிறமாலைன்னு வச்சுக்கோங்க. அப்சார்ப்ஷன் ஸ்பெக்ட்ரம் அப்படின்னா என்னன்னா, ஒரு ஒளி மூலத்திலிருந்து எமிட் ஆகிற அந்த லைட் எனர்ஜியை, ஒரு லைட் சோர்ஸ்ல இருந்து எமிட் ஆகிற ரேடியேஷன்ஸை வந்து இன்னொரு மீடியம் வழியா, லைட் அப்சர்விங் மீடியம் வழியா பாஸ் பண்ணி அதுல இருந்து எமிட் ஆகிற ரேடியேஷன்ஸை நம்ம அனலைஸ் பண்ணோம் அப்படின்னா அப்ப நமக்கு கிடைக்கிறது தான் அப்சர்ப்ஷன் ஸ்பெக்ட்ரம். When an object burns, it emits radiation. முக்கியமான பாயிண்ட். எப்ப வந்து பொருட்கள் என்ன ஆகுது, எரியும் போது வண்ணங்களை உருவாக்கும். தட் இஸ், இது நம்ம பார்த்ததுதான். இட் எமிட்ஸ் எலக்ட்ரோமேக்னெட்டிக் ரேடியேஷன் which depends on temperature. அப்ப வந்து ஒரு பொருள் எரியும் போது கதிர்வீச்சை உமிழும். கதிர்வீச்சு உமிழுது அப்படின்னா மின்காந்த அலைகளை வந்து கதிர்வீச்சு வடிவத்துல உமிழுது. இது யார சார்ந்து இருக்கு அப்படின்னா வெப்பநிலைய சார்ந்து இருக்கு. If the object becomes hot, it glows in red color. கவனிக்க வேண்டிய இடம் இது. ஒரு பொருளோட வெப்பநிலை அதிகமாகும் போது அது வெப்பநிலை அதிகமாகும் போது அது எரிய ஆரம்பிக்குது. எரிய ஆரம்பிக்கும் போது அதனோட கலர் பாத்தீங்கன்னா glows in red color. If the temperature of the object is further increased, மேலும் அதனோட வெப்பநிலையை வந்து நாம அதிகப்படுத்தும் போது it glows in reddish orange color. Reddish orange color. Sorry. And becomes white when it hottest. ரொம்ப வெப்பநிலையை அதிகப்படுத்தும் போது அது வந்து ஒரு வெள்ளை கலர்ல ஒளிரும். அதாவது ஒரு பொருள் எரியும் போது வண்ணங்களை உமிழும். அதாவது அந்த பொருள் மின்காந்த கதிர்வீச்சை உமிழும். அது வெப்பநிலையை சார்ந்தது. பொருள் ஒன்றை வெப்பப்படுத்தும் போது அந்த பொருள் வெப்பமடைந்தவுடன் சிவப்பு நிறத்தில் ஒளிரத் தொடங்குகிறது. மேலும் மேலும் அந்த பொருளை வந்து தொடர்ந்து வெப்பப்படுத்தும் போது செம்மை கலந்த, சிவப்பு கலந்த ஆரஞ்சு நிறத்துல ஒளிரும். மேலும் வெப்பப்படுத்தும் போது வெண்ணிறத்துல ஒளிரும். எரியக்கூடிய எந்த பொருளை எடுத்துக்கிட்டாலும் அதனோட வெப்பநிலை மாறுறதுக்கு தகுந்த மாதிரி அது வெளிவிடுற ஒளிதான் நிறமாலை. இந்த நிறமாலை சொல்றது, மின்காந்த நிறமாலைன்னு சொல்றது.
ஒரு எரியக்கூடிய ஒரு பொருளோட வெப்பநிலையை நம்ம மாத்த அது வெளிவிடுற அந்த நிறமாலையோட நிறங்கள் வந்து மாறுபட்டுக்கிட்டே இருக்கு அப்படிங்கறதான் நம்ம இதுல இருந்து தெரிஞ்சுக்கிறோம். நம்ம நேரடியா டாபிக் வந்துடலாம். Suppose we allow a beam of white light to pass the prism. Class, prism பார்த்திருக்கீங்களா? prism பார்த்திருக்கீங்களா? முப்பட்டகம் நான் கொண்டு வந்து காமிச்சிருக்கேன் கிளாஸ்ல. அந்த பிரிசம் வழியா நம்ம ஒயிட் லைட்டை பாஸ் பண்ணும்போது என்ன நடக்குது அப்படின்னா பல நிறங்களா அது பிரிகை அடையுது. It is split into its 7 constituent colors which can viewed on the screen as continuous spectrum. இப்ப சாதாரணமா நம்ம வகுப்பறையில ஒரு முப்பட்டகத்தை கொண்டு வந்து சூரிய ஒளி படுற மாதிரி பண்ணாலே ரெயின்போ கலர்ஸ் தெரியும். பார்த்திருக்கீங்களா? பார்த்திருக்கிறீங்க, நான் காமிச்சிருக்கேன். ஸ்கேல் இருக்கா? நம்மளோட அடி ஸ்கேல் 30 சென்டிமீட்டர் ஸ்கேல் வச்சிருக்கிறீங்களே, அந்த ஸ்கேல் சன்லைட் அது மேல படுற மாதிரி பண்ண என்ன ஆகுது? ஓகே கௌசி, குட். பிரிசம் வழியா ஒயிட் லைட்டை பாஸ் பண்ணும்போது அது பல நிறங்களா பிரிகை அடையுது. முப்பட்டகம் வழியா வெள்ளை ஒளியை நம்ம ஊடுருவ செய்யும் போது அது பல நிறங்களா பிரியுது. அப்படி பிரிஞ்சுதான் நமக்கு ஒரு தொடர் நிறமாலை கிடைக்குது, கண்டினியூஸ் ஸ்பெக்ட்ரம். அந்த நிறங்களோட தொகுப்பை தான் நிறமாலை அப்படின்னு சொல்றது. உமிழப்படுற அந்த 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 ஒளி அந்த மூலத்தில் இருந்து அல்லது அந்த அந்த ஊடகத்தில் இருந்து உமிழப்படுற அந்த அந்த நிறங்களோட தொகுப்பை தான் நம்ம நிறமாலை அப்படின்னு சொல்றது, ஸ்பெக்ட்ரம். இங்க நமக்கு கிடைக்கிறது பாத்தீங்கன்னா கண்டினியூஸ் ஸ்பெக்ட்ரம். இன்னொரு விஷயம் நான் கேட்டேன், நீங்க யூஸ் பண்றீங்க இல்லையா ஸ்கேலு, அந்த ஸ்கேலை நம்ம கண்ணுக்கு நேர் பிடிச்சிட்டு அந்த ஒயிட் லைட்டை பாஸ் பண்ண என்ன ஆகுது? சன்லைட்ட. இப்படி யாராவது செஞ்சு பார்த்திருக்கீங்களா? இன்னும் செஞ்சே பார்த்தது இல்லையா? ஏதாவது சொல்லுங்க குட்டி. சரி, இது வரைக்கும் செஞ்சது இல்லை அப்படின்னு நான் செஞ்சு பாருங்க. நீங்க டயக்ராம் வரைகிறதுக்கு அண்டர்லைன் மார்ஜின் போடுறதுக்காக யூஸ் பண்ற அந்த ஸ்கேலை இப்படி நம்ம கண்ணுக்கு நேரம் பிடிச்சுக்கிட்டு அந்த சன்லைட்டை சூரிய வெளிச்சத்தை அது மேல விழற மாதிரி செய்யுங்க. அதுக்குள்ள பாத்தீங்கன்னா நமக்கு யார் தெரியவா அப்படின்னா அந்த ரெயின்போ கலர் தெரியும், ஸ்பெக்ட்ரம் தெரியும். வயலட் கலர்ல இருந்து ரெட் கலர் வரைக்கும் விப்ஜிஆர் கலர்ஸ் அப்பியர் ஆகும். சரிங்களா? செஞ்சு பார்த்துட்டு எனக்கு சொல்லுங்க அடுத்த கிளாஸ். This phenomenon is known as dispersion of light. Suppose we allow a beam of white light to pass through the prism. It is split into 7 constituent colors which can be viewed on the screen as continuous spectrum. This phenomenon is known as dispersion of light. And the definite pattern of colors obtained on the screen after dispersion is called as spectrum. The spectra can be broadly classified into 2 categories. நிறமாலை வந்து 2 பெரிய தொகுப்பா நம்ம பிரிச்சிருக்கோம். இப்ப இந்த டிஸ்பர்ஷன் ஆஃப் கலர்ஸை வந்து நம்ம ஆர்டர் பண்றோம் இல்லையா, வயலட்ல இருந்து ரெட் வரைக்கும், அதுக்கு பேரு தான் ஸ்பெக்ட்ரம். இங்க பாருங்க, இதுதான் பிரிசம். சரியா? முப்பட்டகம். இது வழியா ஒயிட் லைட் வெள்ளை ஒளியை நம்ம பாய்ச்சிரும். இங்க பாருங்க, நிறப்பிரிகை அடைஞ்சு பல நிறங்களா பிரிஞ்சு வருது பாருங்க. இது வயலட்ல ஆரம்பிச்சு ரெட் கலர் வரைக்கும் கேப்பே இல்லாம கலர் ஆர்டர் இருக்கு பாருங்க, விப்ஜிஆர் கலர்ஸ். இதுக்கு பேர் தான், இந்த நிறங்களோட தொகுப்புக்கு பேர் தான் நிறமாலை, ஸ்பெக்ட்ரம். இந்த மாதிரி இந்த வெள்ளை ஒளி வந்து பல நிறங்களா பிரிகை அடைகிறதுக்கு பேர் தான் நிறப்பிரிகை, dispersion of light. Okay.
அதுல ஃபர்ஸ்ட் நம்ம தெரிஞ்சுக்க போறது எமிஷன் ஸ்பெக்ட்ரா. 2 டைப்ஸ் இருக்குன்னு சொல்லியிருக்கேன். அதுல எமிஷன் ஸ்பெக்ட்ரா. When the spectrum of self luminous source is taken, we get emission spectrum. Spectrum of self luminous. Luminous self luminous அப்படின்னா தானாவே ஒளிரக்கூடியது. Source is taken. Source அப்படின்னா மூலம். தானாவே ஒளிரக்கூடிய ஒரு ஒளி மூலத்தை நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதுல இருந்து நமக்கு எமிஷன் ஸ்பெக்ட்ரம் கிடைக்கும். வெளிவிடு நிறமாலை கிடைக்கும். சுயமா ஒளிரக்கூடிய ஒரு ஒளி மூலத்திலிருந்து பெறப்படும் நிறமாலைக்கு பேர் தான் சுய ஒளிர்வு கொண்டது அப்படின்னு பேரு. அந்த நிறமாலைக்கு பேர் தான் வெளிவிடு நிறமாலை, எமிஷன் ஸ்பெக்ட்ரம். Each source has its own characteristics. ரொம்ப முக்கியம். எந்த மாதிரி ஒளி மூலம் எடுத்துக்கிறோமோ அந்த ஒளி மூலத்தோட பண்பை பொறுத்து தான் யாரு இருப்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸ்பெக்ட்ரம் இருக்கும். ஒளி மூலத்தோட பண்பை பொறுத்தது யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா நிறமாலை. அதுக்குன்னு ஒரு தனிப்பட்ட பண்பு இருக்கு. இங்க பாருங்க, இதுதான் கண்டினியூஸ் ஸ்பெக்ட்ரம். அடுத்து நம்ம தெரிஞ்சுக்க போற டைப்ஸ் பாருங்க. வயலட்ல இருந்து ரெட் வரைக்கும் நமக்கு அப்பியர் ஆகும். இது வேவ் லென்த் ரொம்ப கம்மியா இருக்கிறது, இது வேவ் லென்த் ரொம்ப அதிகமா இருக்கு. வேவ் லென்த் வந்து இன்க்ரீசிங் ஆர்டர்ல இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வயலட்டுக்கு வந்து 4000 or 400 நானோமீட்டர் அப்படின்ற ரேஞ்சில் இருக்கும். ரெட் லைட் பார்த்தீங்கன்னா மேக்சிமம் 6000 ஆங்ஸ்ட்ராம் ஆர் 600 நானோமீட்டர் ரேஞ்சுக்கு இருக்கும். கண்டினியூஸ் எமிஷன் ஸ்பெக்ட்ரம். எமிஷன் ஸ்பெக்ட்ரம்னா ஒரு ஒளி மூலத்துல இருந்து வெளியிடக்கூடிய ஒளி, அந்த நிறமாலையை தான் வெளிவிடு நிறமாலை அப்படின்னு சொல்லி சொல்றது. ஒரு சோர்ஸ்ல இருந்து டைரக்டா எமிட் ஆகிற ஸ்பெக்ட்ரம் அனலைஸ் பண்ணும்போது நமக்கு கிடைக்கிறது எமிஷன் ஸ்பெக்ட்ரம். அதுல 3 டைப்ஸ் இருக்கு. கண்டினியூஸ் எமிஷன் ஸ்பெக்ட்ரம், லைன் எமிஷன் ஸ்பெக்ட்ரம் அண்ட் பேண்ட் எமிஷன் ஸ்பெக்ட்ரம்னு 3 டைப்ஸ் இருக்கு. இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம தெரிஞ்சுக்க போறது கண்டினியூஸ் எமிஷன் ஸ்பெக்ட்ரம். தொடர் வெளிவிடு நிறமாலை. கண்டினியூஸ் அப்படின்னா தொடர், எமிஷன் அப்படின்னா வெளிவிடுறது, ஸ்பெக்ட்ரம் அப்படின்னா நிறமாலை, தொடர் வெளிவிடு நிறமாலை. If the light from incandescent lamp is allowed to pass through prism, it splits up into 7 colors. Thus, it consists of wavelengths containing all the visible color ranging from violet to red. இதுதான் இவ்வளவு நேரம் பேசிட்டு இருந்தேன். லைட் ஃப்ரம் தி இன்காண்டசன்ட் லேம்ப், ஒளிரக்கூடிய ஒளி மூலம் இல்லையா? ஒளிர் விளக்கு, மின்னிலை விளக்கு, நம்ம குண்டு பல்ப் இருக்குது இல்லையா, அதுதான் இன்காண்டசன்ட் லேம்ப். அதுல இருந்து ஒளி வந்து வெளியில வரும்போது allowed to pass through the prism. இன்காண்டசன்ட் லேம்ப்ல இருந்து வெளியில வர லைட்டை பிரிசம் வழியா நம்ம பாஸ் பண்றோம். அப்படி பாஸ் பண்ணும்போது the colors are split into 7 colors. அந்த சிங்கிள் கலர் வந்து 7 நிறங்களா நிறப்பிரியை அடையும். It consists of wavelengths containing all the visible colors ranging from violet to red. எலக்ட்ரோமேக்னெட்டிக் ஸ்பெக்ட்ரம்ல விசிபிள் ரீஜியன்ல இருக்கிறது தான் யாரு அப்படின்னா விசிபிள் லைட். வயலட்ல இருந்து ரெட் வரைக்கும் இருக்கும். இப்ப நான் முன்னாடி ஒரு டயக்ராம் டிஸ்பர்ஷன் நம்ம பார்த்தோம், அதுல வயலட்ல இருந்து ரெட் வரைக்கும். எலக்ட்ரோமேக்னெட்டிக் ஸ்பெக்ட்ரம்ல விசிபிள் ரீஜியன்ல இந்த விசிபிள் லைட் கலர்ஸ் தான் அப்பியர் ஆகும். அது பாத்தீங்கன்னா வயலட்ல இருந்து ரெட் வரைக்கும் இருக்கும். அதுதான் பிக்ஜிஆர் அப்படின்னு சொல்லி நம்ம சுருக்கமா சொல்றது. எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா ஸ்பெக்ட்ரம் அப்டைன் ஃப்ரம் கார்பன் ஆர்க். கார்பன் வில்லுல இருந்து நமக்கு கிடைக்கிறது இன்காண்டசன்ட் சாலிட்ஸ்.
ஒளிரக்கூடிய திண்ம பொருட்கள்ல இருந்து நமக்கு கிடைக்கிறது யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா தொடர் வெளிவிடு நிறமாலை, கண்டினியூஸ் எமிஷன் ஸ்பெக்ட்ரம். அடுத்து நம்ம யாரை பத்தி தெரிஞ்சுக்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா லைன் எமிஷன் ஸ்பெக்ட்ரம். இதுதான் கண்டினியூஸ் எமிஷன் ஸ்பெக்ட்ரம். சோர்ஸ்ல இருந்து எமிட் ஆகிற லைட், ஃப்ளூரசன்ட் லேம்ப் இல்லையா, இதுல இருந்து இன்காண்டசன்ட் லேம்ப் அப்படின்னு சொல்லலாம், ஒளிரக்கூடியது. இதுல இருந்து வெளியில வர ஒளியை வந்து பிரிசம் வழியா, முப்பட்டகம் வழியா பாய்ச்சுறோம். அதுல இருந்து வெளியில வர நிறப்பிரிகை அடைஞ்சு வர ஒளியை நம்ம ஆராய்ச்சி பண்றோம். அப்ப இந்த மாதிரி வயலட்ல இருந்து ரெட் வரைக்கும் இந்த ஆர்டர் கிடைக்குது. இதுதான் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா கண்டினியூஸ் ஸ்பெக்ட்ரம். ஏன் இதை கண்டினியூஸ் ஸ்பெக்ட்ரம் சொல்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா பாருங்க, வயலட்டு, ப்ளூ, இண்டிகோ, கிரீனு, எல்லோ, ஆரஞ்சு, ரெட்டு, இந்த பாத்தீங்கன்னா பிராண்டா இருக்கு, பட்டையா இருக்கும். ஒரு நிறத்துல இருந்து இன்னொரு பிரிக்கவே முடியாது, அடுத்தடுத்த நிறங்கள். இப்ப வயலட் மங்கி ப்ளூ கலரா மாறும், ப்ளூ கலர் மங்கி கிரீனா மாறும், கிரீன் மங்கி எல்லோவா மாறும், எல்லோ வந்து என்ன செய்யும், ஆரஞ்சா மாறும். அப்புறம் அதனோட தொடர்ச்சி யார் வரான்னா ரெட் கலர். ஒவ்வொரு நிறங்களுக்கு இடையில கேப்பே இருக்காது. அதனாலதான் இதுக்கு பேரு கண்டினியூஸ் ஸ்பெக்ட்ரம். Line emission spectrum. Suppose light from the hot gas is allowed to pass through prism. ரொம்ப வெப்பநிலை அதிகமா இருக்கிற வாயுக்குள்ள இருந்து வெளியில வர ஒளிய வந்து நம்ம என்ன செய்யறோம் அப்படின்னா முப்பட்டகம் வழியா பாய விடுறோம். முப்பட்டகம் வழியே பாஸ் பண்ணும்போது ஸ்பெக்ட்ரம் இஸ் அப்சர்வ், ஒரு நிறமாலையை நம்மளால பார்க்க முடியும். அதுக்கு பேர் தான் லைன் எமிஷன் ஸ்பெக்ட்ரம். லைன் ஸ்பெக்ட்ரா ஆர் ஆல்சோ கால்ட் known as டிஸ்கண்டினியூஸ் ஸ்பெக்ட்ரா, தொடர்ச்சியற்ற நிறமாலை. அப்படின்னு என்ன அர்த்தம்? லைன் அப்படின்னு என்னது, ஒவ்வொரு நிற வரிகளுக்கும் இடையில நிறைய கேப் இருக்கும். அந்த பேண்ட்ல பாத்தீங்கன்னா ஒவ்வொரு நிற வரிகளுக்கும் இடையில நிறைய கேப் இருக்கும். தி லைன் ஸ்பெக்ட்ரா கன்சிஸ்ட் ஆஃப் ஷார்ப் லைன்ஸ் ஆஃப் டெஃபினைட் வேவ் லென்த் ஆர் ஃப்ரீக்வன்சி. அந்த வரி நிறமாலைகளுக்கு பாத்தீங்கன்னா ஷார்ப் லைன்ஸ், ரொம்ப கூர்மையான வரிகளை பெற்றிருக்கும். அந்த ஒவ்வொரு வரிக்கும் குறிப்பிட்ட வேவ் லென்த் ஆர் அதிர்வெண் இருக்கும். அலைநீளம் அல்லது அதிர்வெண் அடிப்படையில தான் நிறமாலை வரிகளை பிரிக்கிறோம். நான் இன்னொரு உதாரணம் கூட சொன்னேன். இப்ப ரெட் கலர் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அலைநீள ரேஞ்ச் வந்து என்ன இருக்கும், 600 நானோமீட்டர் ரேஞ்சில் இருக்கும். அதுவே வயலட் எடுத்துக்கிட்டீங்கன்னா 400 நானோமீட்டர் ரேஞ்ச்ல இருக்கும். அப்ப இந்த வேவ் லென்த்தை வச்சு நம்மளால என்ன பண்ண முடியும்னா ஃப்ரீக்வன்சி கண்டுபிடிச்சிட முடியும். எப்படி கண்டுபிடிக்கிறது? வேவ் லென்த் இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு ஃப்ரீக்வன்சி. வேவ் லென்த் இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு ஃப்ரீக்வன்சி. அப்ப ஃபார் எக்ஸாம்பிளுக்கு 4000 அப்ளை பண்ணீங்கன்னா தட் மீன்ஸ் 400 நானோமீட்டர். அதுவே 4000 இன் ஆங்ஸ்ட்ராம்ல எழுதலாம். ஆங்ஸ்ட்ராம் வந்து 10⁻⁻10 போடுவோம். 1 angstrom is equal to 10⁻⁻10 meter. அப்போ 1 divided by இந்த 4000 சால்வ் பண்றோம். our lambda is tends to, இப்போ வேவ் லென்த் தான் கண்டுபிடிக்கணும், ஃப்ரீக்வன்சி தான் கண்டுபிடிக்கணும் இல்லையா? அப்போ ஃப்ரீக்வன்சியை லெஃப்ட் சைட்ல வச்சுக்கோங்க, இதை சால்வ் பண்ணுங்க. frequency tends to யாரு 1 by wavelength. இது வராது, 1 by wavelength. அப்போ 1 divided by 4000 ஆங்ஸ்ட்ராம் எழுதலாம். அப்ப 10⁻⁻10 மீட்டர். இந்த 1000 வந்து +3 எழுதுங்க, 10⁻3. அப்போ 10⁻⁻10ல +3 போயிடுச்சுன்னா ரிமைனிங் -7 இருக்கும். அப்போ 1/4 into 10⁻⁻7 இருக்கும். இந்த 10⁻⁻7 நியூமரேட்டருக்கு எடுத்துட்டு போங்க, 10⁻+7 மாறும். டிவைடட் பை 4, 1/4னா 0.25 into 10⁻+7 மாறும். இதுதான் ஃப்ரீக்வன்சி. வேவ் லென்த் கிடைச்ச ஃப்ரீக்வன்சி கண்டுபிடிச்சிருவீங்களா? ஸ்டூடெண்ட் என்ன பண்றாங்க? ஓகே கௌசி, குட்.
இப்படிதான் வேவ் லென்த் கொடுத்துருந்தாங்கன்னா ஃப்ரீக்வன்சி கண்டுபிடிக்கலாம், ஃப்ரீக்வன்சி கொடுத்துருந்தாங்கன்னா வேவ் லென்த் கண்டுபிடிக்கலாம். லைன் ஸ்பெக்ட்ரா ஆர் ஆல்சோ நோன் as continuous spectra, discontinuous spectra, தொடர்ச்சியற்ற நிறமாலை. The line spectra consists of sharp lines of definite wavelength or frequencies. Such spectra arise due to excited atoms of element. ஒரு எலிமெண்ட்ல எக்ஸைட் ஆகுறதுன்னா கிளர்ச்சி அடைகிறது, கிளர்ச்சி அடைந்த ஒரு தனிமத்தில் உள்ள கிளர்ச்சி அடைந்த அணுக்களால் உருவாகிறது தான் யாரு அப்படின்னா வரி நிறமாலை. These lines are characteristics of the elements and the different for different elements. இந்த நிறமாலை யாரை சார்ந்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த தனிமத்தோட கேரக்டரிஸ்டிக்ஸ், சிறப்பியல்பை சார்ந்தது. இது ஒவ்வொரு எலிமெண்ட்டுக்கும் ஒவ்வொரு தனிமத்துக்கும் இந்த வரி நிறமாலை அப்படிங்கிறது மாறுபடும். எக்ஸாம்பிளுக்கு பாத்தீங்க அப்படின்னா ஸ்பெக்ட்ரா ஆஃப் அட்டாமிக் ஹைட்ரஜன், அதுக்கப்புறம் ஹீலியம், இதெல்லாம் வந்துட்டு எக்ஸாம்பிள் சொல்லலாம். வாயு நிலையில் உள்ள வெப்ப நிலையில் உள்ள வாயுக்கள் வெளிவிடுறது தான் வரி நிறமாலை அப்படின்னு நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். இங்க பாருங்க, இங்க எக்ஸாம்பிள் இதை கம்பேர் பண்ணி பாருங்க. கண்டினியூஸ் ஸ்பெக்ட்ரமுக்கும் லைன் ஸ்பெக்ட்ரமுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. இங்க பாருங்க, வயலட்ல இருந்து ரெட் வரைக்கும் அப்படியே பட்டையா அப்படியே தொடர்ச்சியா இருக்கு. இங்க பாத்தீங்கன்னா வயலட்டு, ப்ளூ, இண்டிகோ, கிரீனு, லைட் கிரீனு, ஆரஞ்சு, எல்லோ, அப்புறம் ஆரஞ்சு, அப்புறம் ரெட்டுன்னு கிடைக்கும். அந்த ஒவ்வொரு நிற வரிகளும் வருங்க தனித்தனியா ஷார்ப்பா கூர்மையா தெரியுது. இந்த ஒவ்வொன்னோட அலைநீளம் அல்லது அதிர்வெண் வேற வேற. வயலட்ல இருந்து ரெட்டை நோக்கி போகும்போது வேவ் லென்த் இன்க்ரீசிங் ஆர்டர், தட் மீன்ஸ் அசெண்டிங் ஆர்டர்ல இருக்கு. அதுவே ஃப்ரீக்வன்சி எப்படி இருக்கும் அப்படின்னா வயலட்ல இருந்து ரெட்டை நோக்கி வரும்போது ஃப்ரீக்வன்சி டிசெண்டிங் ஆர்டர்ல இருக்கும். இதெல்லாம் நாம தெரிஞ்சிருக்கணும், ப்ராப்ளம்ஸ்ல கேட்பாங்க. அடுத்து தேர்ட் ஒன் நம்ம தெரிஞ்சுக்கிறது யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா பேண்ட் எமிஷன் ஸ்பெக்ட்ரா. Band spectrum consists of several number of very closely spaced spectral lines which overlap together forming specific bands which are separated by a dark space. இது என்ன அர்த்தம்? பேண்ட் ஸ்பெக்ட்ரம்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, இப்ப இந்த லைன் ஸ்பெக்ட்ரம் இருந்துச்சு இல்லையா, அந்த லைன் ஸ்பெக்ட்ரம் மாதிரியே என்ன ஆகும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் பிரைட்டா இருக்கும், ஒரு எண்டுல வந்து பிரைட்டா இருக்கும், அதர் எண்டை நோக்கி போக போக என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அப்படியே மங்கலா அந்த நிறம் வந்து மங்கிக்கிட்டே போகும். The spectrum has a sharp edge at one end and fat out at the other end. ஒரு முனையில வந்து ரொம்ப ஷார்ப்பா பிரைட்டா இருக்கும், இன்னொரு முனையில பாத்தீங்க அப்படின்னா ஃபேட், அதாவது மங்கிக்கிட்டே போய் என்ன ஆகும் அப்படின்னா அவுட் அட் தி அதர் எண்ட்னு இருக்கும். Such spectra arise when the molecules are excited. மூலக்கூறுகள் வந்து கிளர்ச்சி அடையும் போதுதான் இந்த நிறமாலை வந்து உமிழப்படுது. Band spectrum is the characteristics of the molecule and hence the structure of molecules can be studied using this one. பேண்ட் ஸ்பெக்ட்ரம்ங்கிறது யாரை சார்ந்து இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா கிளர்ச்சி அடைந்த மாலிகூல்னாலதான், எக்ஸைட்டட் மாலிகூல்ஸ் தான் பேண்ட் ஸ்பெக்ட்ரம் உருவாக்குது. அதனால அந்த பேண்ட் ஸ்பெக்ட்ரமோட கேரக்டரிஸ்டிக்ஸ், எந்த மூலக்கூறு கிளர்ச்சி அடைந்து இந்த பட்டை நிறமாலையை உருவாக்குச்சோ அந்த மூலக்கூறோட சிறப்பியல்பை சார்ந்துதான் இந்த பட்டை நிறமாலை இருக்கு. பேண்ட் ஸ்பெக்ட்ரம் கேரக்டரிஸ்டிக்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா, எந்த எக்ஸைட்டட் மாலிகூல் வந்து பேண்ட் ஸ்பெக்ட்ரம் உருவாக்குச்சோ அதனோட கேரக்டரிஸ்டிக்ஸை பொறுத்துதான் இந்த பேண்ட் ஸ்பெக்ட்ரத்தோட அமைப்பு இருக்கு. Band spectrum is the characteristics of the molecule and hence the structure of the molecules. அப்புறம் அந்த மூலக்கூறோட அமைப்பு can be studied. அதனால என்ன பண்ணலாம் அப்படின்னா மூலக்கூறுகளோட அமைப்பை ஆராய்ச்சி பண்றதுக்கு அல்லது தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த பட்டை நிறமாலைய பேண்ட் ஸ்பெக்ட்ரமை யூஸ் பண்ணலாம்.
ஒரு எலிமெண்ட்ல இருக்கிற மாலிகூல்ஸ் எக்ஸைட் ஆகுறதுனாலதான் பேண்ட் ஸ்பெக்ட்ரம் உருவாகுது. அந்த பேண்ட் ஸ்பெக்ட்ரத்தோட கேரக்டரிஸ்டிக்ஸ் பாத்தீங்கன்னா அந்த மாலிகூலை பொறுத்து தான் இருக்கு. அப்ப இந்த மாலிகூலை நம்ம எதுக்கு, இந்த பேண்ட் ஸ்பெக்ட்ரம் நம்ம எதுக்கு பயன்படுத்துறோம் அப்படின்னா, ஒரு எலிமெண்ட்ல இருக்கிற ஸ்ட்ரக்சர் ஆஃப் மாலிகூல்ஸ், மூலக்கூறுகளோட அமைப்பு ஆராய்ச்சி பண்றதுக்கு நாம யூஸ் பண்றோம். யூசிங் த பேண்ட் ஸ்பெக்ட்ரம். எக்ஸாம்பிள், ஸ்பெக்ட்ரா ஆஃப் அமோனியம் கேஸ். அமோனியம் வாயுவில் இருக்கிற மூலக்கூறுகள் கிளர்ச்சி அடையும் போது நமக்கு பட்டை நிறமாலை கிடைக்கும். இந்த டிஸ்சார்ஜ் டியூப், இதை பத்தி நான் விரிவா அட்டாமிக் பிசிக்ஸ்ல சொல்லித்தரேன். டிஸ்சார்ஜ் டியூப் ஒரு கிளாஸ் டியூப், செகண்ட் வால்யூம்ல புக்ல ஃபர்ஸ்ட் பேஜ் அப்படித்தான் அந்த டயக்ராம் தான் இருக்கும். ஒரு டிஸ்சார்ஜ், ஒரு கிளாஸ் டியூப் எடுத்துக்கலாம். அந்த கிளாஸ் டியூப்ல கேஸ் ஃபில் பண்ணிருப்போம். அந்த கேஸ் வழியா நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா 3 ஸ்டெப்ஸ் அப்ளை பண்ணி நம்ம வேற சோர்ஸ் எக்ஸ்ரேவை பாஸ் பண்ணலாம். எக்ஸ்ரேவை பாஸ் பண்ணும்போது எக்ஸ்ரேவுக்கு என்ன நேச்சர் இருக்கு? அயனைஸ் பண்ற நேச்சர் இருக்கு. அப்ப அதுல இருக்கிற மாலிகூல்ஸ், அந்த கேஸ்ல இருக்கிற மாலிகூல்ஸ் எக்ஸைட் ஆகும். அப்ப நமக்கு எமிட் ஆகிற ஸ்பெக்ட்ரம் தான் பேண்ட் ஸ்பெக்ட்ரம். கண்டினியூஸ் ஸ்பெக்ட்ரம் எல்லாருக்கும் புரிஞ்சுதாக்கடே? அன்மியூட் அண்ட் டாக் டு மீ. ஓகே கௌசிக், குட். கௌசிகா மட்டும் ஆன்சர் பண்ணிக்கிட்டு இருக்கு. சூப்பர் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே கிரண், ஃபைன். அப்சர்ப்ஷன் எமிஷன் ஸ்பெக்ட்ரம்னா என்ன? அதுல கண்டினியூஸ் எமிஷன் ஸ்பெக்ட்ரம் யாரு, அதனோட சோர்ஸ் என்ன, அதை எங்க யூஸ் பண்றோம். அதே மாதிரி லைன் அண்ட் பேண்ட் ஸ்பெக்ட்ரத்தோட சோர்ஸ் என்ன, அதை எதுக்காக யூஸ் பண்றோம் அப்படிங்கறத தான் இப்ப நாம தெரிஞ்சிருக்கோம். இதே மாதிரி தான் அப்சர்ப்ஷன் ஸ்பெக்ட்ரம். அப்சர்ப்ஷன் ஸ்பெக்ட்ரமோட கிளாசிபிகேஷனும் சேமா தான் இருக்கும். அதுவே கண்டினியூஸ், லைனு, பேண்டுன்னு தான் இருக்கும். ஆனா அதனோட சோர்ஸ் வேற வேற இருக்கும். அததான் இப்ப நாம தெரிஞ்சுட்டு போறோம். அப்சர்ப்ஷன் ஸ்பெக்ட்ரா. When light is allowed to pass through medium or an observing substance, then the spectrum obtained is known as absorption spectrum. ஒளிய உட்கவரக்கூடிய, இல்லையா? ஒளிய அப்சர்விங் சப்ஸ்டன்ஸ்னு என்னது? மீடியம்னா ஊடகம், அல்லது அப்சர்விங் சப்ஸ்டன்ஸ்னு குறிப்பிட்டு சொல்லலாம். ஒளிய உட்கவரக்கூடிய தனிமங்கள் அல்லது பொருட்களின் வழியே லைட்டை நம்ம பாஸ் பண்ணும்போது அதுல இருந்து வெளியில வர நிறமாலையை நம்ம பார்த்தோம் அப்படின்னா நமக்கு யார் கிடைப்பாங்க அப்படின்னா அப்சர்ப்ஷன் ஸ்பெக்ட்ரம் கிடைக்கும். ஒளிய உட்கவர்தல் மூலம் ஒரு ஊடகம் நிறமாலையை வெளியிடுது. அந்த நிறமாலை தான் என்னதுன்னா உட்கவர் நிறமாலை. ஒரு ஊடகம் ஒளிய உட்கவர்ந்துட்டு அந்த உட்கவர்கள் மூலம் என்ன செய்யுது அப்படின்னா நிறமாலையை வெளியிடுது. அததான் நம்ம அப்சர்ப்ஷன் ஸ்பெக்ட்ரம் அப்படின்னு சொல்றது. இட் இஸ் தி கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் அப்சர்விங் சப்ஸ்டன்ஸ். அப்சர்ப்ஷன் ஸ்பெக்ட்ரம்ங்கிறது யார சார்ந்து இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் தி அப்சர்விங் சப்ஸ்டன்ஸ். அந்த ஒளிய உட்கவரக்கூடிய தனிமத்தோட சிறப்பியல்பை பொறுத்துதான் யார் இருப்பாங்க அப்படின்னா இந்த உட்கவர் நிறமாலை அப்சர்ப்ஷன் ஸ்பெக்ட்ரம் இருக்கு. அப்சர்ப்ஷன் ஸ்பெக்ட்ரம் இஸ் கிளாசிஃபைட் இன்டு 3 டைப்ஸ். 3 வகையா நாம அதை பிரிச்சிருக்கோம். இங்க கவனிங்க. கண்டினியூஸ் அப்சர்ப்ஷன் ஸ்பெக்ட்ரம். When we pass white light through a blue glass plate, blue கலர்ல இருக்கிற ஒரு கிளாஸ் பிளேட் வழியா நம்ம வெள்ளை ஒளியை பாய்ச்சணும். ஒயிட் லைட் வெள்ளை ஒளியை பாய்ச்சும் போது absorbs all the colors except blue and gives continuous absorption spectrum. ப்ளூ கலரை தவிர மீது எல்லா கலரையும் உட்கவர்ந்ததுக்கு அப்புறம் அது நிறமாலையை வெளிவிடும். அந்த நிறமாலைக்கு பேரு தான் தொடர் உட்கவர் நிறமாலை. நீல நிறத்துல இருக்கிற கண்ணாடி தகட்டின் வழியே வெள்ளை ஒளியை பாய்ச்சும் போது
அது எல்லா நிறங்களையும் உட்கவர்ந்துக்கும், நீல நிறத்தை தவிர. அதுக்கப்புறம் give continuous absorption spectrum. It will gives தொடர் உட்கவர் நிறமாலையை நமக்கு கொடுக்கும். அடுத்து நம்ம தெரிஞ்சுக்க போற விஷயம் லைன் அப்சர்ப்ஷன் ஸ்பெக்ட்ரம். When light from the incandescent lamp, incandescent அப்படின்னாலே நான் என்னன்னு சொல்லி கொடுத்திருக்கிறேன், ஒளிரக்கூடிய பொருட்கள். When light from the incandescent lamp is passed through cold gas, அதுதான் ஊடகம்னு சொல்றது. ஒளி மூலம்ங்கிறது incandescent lamp, ஊடகம் அப்படிங்கிறது குளிர்ந்த நிலையில் இருக்கிற வாயு. இப்ப ஒளிரக்கூடிய அந்த மின் விளக்குல இருந்து வெளியில வர ஒளிய நாம குளிர்ந்த வாயு வழியே நம்ம பாஸ் பண்றோம், வாயு வழியே செலுத்துறோம். தி ஸ்பெக்ட்ரம் obtained through the dispersion due to prism is line அப்சர்ப்ஷன் ஸ்பெக்ட்ரம். அந்த ஒளிய முப்பட்டகத்தின் வழியே பாய்ச்சு அந்த ஒளி நிறப்பிரிகை அடைஞ்சு நமக்கு நிறமாலையா கொடுக்கும். அந்த நிறமாலைக்கு பேர் தான் வரி உட்கவர் நிறமாலை. ஒளிரும் மின்னிலை விளக்கிலிருந்து வரும் ஒளிய குளிர்ந்த நிலையில இருக்கிற வாயுவின் வழியை செலுத்தினதுக்கு அப்புறம் முப்பட்டகத்தின் நிறப்பிரிகையினால் பெறப்பட்ட நிறமாலை தான் வரி நிறமாலை அப்படின்னு சொல்லி சொல்றது. Similarly, இதே மாதிரி if the light from the carbon arc merged to pass through the sodium vapor, a continuous spectrum of carbon arc with two dark lines in the yellow region are obtained. இதே மாதிரி நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னா, the light from the carbon arc, கார்பன் வில்லுல இருந்து வெளியில வர ஒளிய சோடியம் வேப்பர், ஆவி நிலையில இருக்கிற அந்த வாயு நிலையில இருக்கிற சோடியம் வழியா பாஸ் பண்ணும்போது ஒரு தொடர் நிறமாலை, கார்பன் வில்லோட தொடர் நிறமாலை கிடைக்கும். அதுல ரெண்டு டார்க் லைன் கிடைக்கும். அது எல்லோ ரீஜியன்ல அப்பியர் ஆகும். வயலட்டு டு ரெட்னு படிச்சுக்கிட்டே இல்லையா, வயலட்டு, ப்ளூ, இண்டிகோ, கிரீனு, எல்லோ, ஆரஞ்சு, ரெட்னு நான் சொல்லிக்கிட்டு இருந்தேன் இல்லையா, அந்த ரெண்டு டார்க் லைனும் எல்லோ ரீஜியன்ல அப்பியர் ஆகும். Similarly, if the light from the carbon arc is merged to pass through sodium vapor, a continuous spectrum of carbon arc with the two dark lines in the yellow region are obtained. கார்பன் வில் விளக்கிலிருந்து வரும் ஒளிய சோடிய ஆவி வழியே நம்ம செலுத்தினதுக்கு அப்புறம் கிடைக்கிற நிறமாலையில பாத்தீங்கன்னா தொடர் நிறமாலையின் மஞ்சள் வண்ண பகுதியில இரண்டு கருங்கோடுகள் காணப்படும். இதுக்கு பேரு தான் லைன் அப்சர்ப்ஷன் ஸ்பெக்ட்ரம். மின்னிலை விளக்கு, இன்காண்டசன்ட் லேம்ப்ல இருந்து வெளியில வர ஒளிய நம்ம குளிர்ந்த நிலையில இருக்கிற வாயு வழியா பாஸ் பண்றோம். அதுல இருந்து வெளியில வர ஒளிய முப்பட்டகம் வழியா பாஸ் பண்றோம். அப்புறம் ஆகிற அந்த ஸ்பெக்ட்ரமை நம்ம அனலைஸ் பண்றோம். அப்படி அனலைஸ் பண்ணும்போது ஆரஞ்சு ரீஜியன்ல பாத்தீங்கன்னா ரெண்டு கருமையான கோடுகள் தெரியும் இல்லையா. இதுதான் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா லைன் அப்சர்ப்ஷன் ஸ்பெக்ட்ரம். அடுத்து நாம தெரிஞ்சுக்க போறது பேண்ட் அப்சர்ப்ஷன் ஸ்பெக்ட்ரம். When white light is passed through the iodine vapor, dark bands on continuous bright background is obtained. This type of band is also obtained when white light is passed through dilute solution of blood or chlorophyll or through certain solutions of organic and inorganic compounds. வெள்ளை நிற ஒளிய அயோடின் வாயு வழியா நாம எப்ப பாஸ் பண்றோமோ அப்போ டார்க் பேண்ட்ஸ் ஆஃப் கண்டினியூஸ் பிரைட் பேக்ரவுண்ட் இஸ் அப்டெய்ன்டு. ஒரு
கருமையான பட்டை அது வந்து கண்டினியூஸ் பிரைட் பேக்ரவுண்டோட நமக்கு கிடைக்கும். இதுதான் பேண்ட் அப்சர்ப்ஷன் ஸ்பெக்ட்ரம். திஸ் டைப் ஆஃப் பேண்ட் இஸ் ஆல்சோ obtained. இன்னொரு விதத்துல இந்த பட்டை நமக்கு கிடைக்கும். when white light is passed through dilute solution of blood, நீரோட நீர்த்த தன்மை இருக்கு இல்லையா, அதன் வழியா குளோரோஃபில் அப்படிங்கிறது யாரு, தாவரத்துல இருக்கிற பச்சையம், ஆர் through certain solutions of organic and inorganic compounds, கனிம அல்லது கரிம பொருட்கள், கனிம அல்லது கரிம பொருட்களினால் உருவான சில திரவங்களின் வழியா நாம அந்த வெள்ளை ஒளியை பாஸ் பண்ணும் போதும் நமக்கு பேண்ட் அப்சர்ப்ஷன் ஸ்பெக்ட்ரம் கிடைக்கும். When white light is passed through the iodine vapor, dark bands on continuous bright background is obtained. This type of band is also obtained when white light is passed through dilute solution of blood or chlorophyll or through certain solutions of organic and inorganic compounds. வெள்ளை ஒளிய அயோடின் வாயு துகள் வழியே செலுத்திய பின் கிடைக்கும் நிறமாலையில் பிரகாசமான தொடர் வெண்மை நிற பின்னணியில் கருமை பட்டைகள் காணப்படும். இந்த கரும்பட்டைகள் பட்டை உட்கவர் நிறமாலை ஆகும். இது போன்றே வெள்ளை ஒளிய நீர்த்த நிலையில் உள்ள ரத்தம் அல்லது தாவரத்தின் பச்சையம் அல்லது சில கனிம அல்லது கரிம கரைசல்களின் வழியே செலுத்தும் போது நமக்கு பட்டை உட்கவர் நிறமாலை கிடைக்குது. வெள்ளை ஒளி அயோடின் வேப்பர் பாஸ் பண்றோம், டார்க் பேண்ட் ஆஃப் கண்டினியூஸ் பேக்ரவுண்ட் பிரைட் பேக்ரவுண்ட் ஸ்பெக்ட்ரம் கிடைக்குது. இதே மாதிரி ஒயிட் லைட்டு பாஸ் பண்றோம், எதன் வழியா, டைல்யூட் சொல்யூஷன் ஆஃப் நீர்த்த நிலையில் உள்ள ரத்தம், தாவரத்தில் உள்ள பச்சையம் அல்லது சில கனிம அல்லது கரிம பொருட்களினால் உருவான திரவம், அதன் வழியா பாஸ் பண்ணும் போதும் நமக்கு பேண்ட் அப்சர்ப்ஷன் ஸ்பெக்ட்ரம் கிடைக்குது. குட்டி இது எல்லாருக்கும் புரிஞ்சுதா? டைப்ஸ் ஆஃப் ஸ்பெக்ட்ரா, டைப்ஸ் ஆஃப் ஸ்பெக்ட்ரால 2 டைப்ஸ் இருக்கு, எமிஷன் ஸ்பெக்ட்ரா, அப்சர்ப்ஷன் ஸ்பெக்ட்ரா. ஓகே கௌசிக், குட். எமிஷன் ஸ்பெக்ட்ரா அப்படிங்கிறது 3 டைப்ஸ் இருக்கு, கண்டினியூஸ், லைன் அண்ட் பேண்ட் எமிஷன் ஸ்பெக்ட்ரா. அதே மாதிரி அப்சர்ப்ஷன் ஸ்பெக்ட்ராவிலையும் 3 டைப்ஸ் இருக்கு, அதுலயும் கண்டினியூஸ் இருக்கு, லைன் இருக்கு, பேண்ட் இருக்கு. அப்படின்னா என்ன, அதனோட சோர்ஸ் என்ன, அந்த குறிப்பிட்ட நிறமாலை யாரை சார்ந்து இருக்கும், அது எந்தெந்த பொருட்கள்ல உருவாகும், எந்தெந்த ஊடகங்கள்ல அந்த குறிப்பிட்ட வகையான நிறமாலை நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிற அடிப்படையில நீங்க இந்த கொஸ்டின் ஆன்சரை படிச்சுக்கணும். திஸ் இஸ் வெரி 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 இம்பார்ட்டன்ட் 5 மார்க் கொஸ்டின். நீங்க லாஸ்ட் பேட்டர்ன் லாஸ்ட் சிலபஸ்ல கூட இதுக்கு முன்னாடி நம்ம ரிவைஸ் பண்ண சிலபஸ்க்கு முன்னாடி நம்ம பயன்படுத்துறதுல கூட எடுத்து பாத்தீங்கன்னா ஏதே ஒரு பப்ளிக் பேப்பர்ல கண்டிப்பா இந்த கொஸ்டின் ரிப்பீட் ஆயிரும். அவ்வளவு முக்கியமான கொஸ்டின், முக்கியமான 5 மார்க் கொஸ்டின். 2 டைப்பையும் தனித்தனியா கேட்பாங்க. எக்ஸ்பிளைன் தி டைப்ஸ் ஆஃப் எமிஷன் ஸ்பெக்ட்ரா ஆர் எக்ஸ்பிளைன் தி டைப்ஸ் ஆஃப் அப்சர்ப்ஷன் ஸ்பெக்ட்ரா அப்படின்னு சொன்னாங்கன்னா இந்த எல்லா விளக்கத்தையும் நீங்க கொடுக்கணும். அடுத்தது ஃப்ரன்ஹோஃபர் லைன்ஸ் இருக்கு. ஃப்ரன்ஹோஃபர் வரிகள் அப்படின்னா என்னங்கிறத அடுத்த வகுப்புக்கு வரும்போது நீங்க தெரிஞ்சுட்டு வந்து எனக்கு சொல்லணும். யார் வேணா சொல்லலாம், சரிங்களா? சரி, இதோட வகுப்பு முடிச்சுக்கலாம் தானே? சரி, மைக் அன்மியூட் பண்ணி எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கான்னு சொல்லுங்க பார்க்கலாம். All of you understand? Okay, fine students. Yes, ma'am. இது ரொம்ப ஈஸியான டாபிக், வெரி வெரி இம்பார்ட்டன்ட் டாபிக். இன்னைக்கு நடத்தின டாபிக் இந்த கிளாஸ் முடிச்சதுக்கு அப்புறம் ஒரு கிளான்ஸ் எல்லாத்தையும் அண்டர்லைன் பண்ணி ரீகால் பண்ணி பார்த்துக்குங்க, உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகே, all of you, bye. We will meet the next class.